ஸோ இதை பாருங்க, ப்ராவோ வந்துட்டு இங்க இருக்காரு. அதை பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிஎஸ்கே டேபிள்ல அவரோட முகமுமே கொஞ்சம் வாடி தான் இருக்கு. சிஎஸ்கே டேபிள்ல பொதுவாக இருக்கும்போது எதுவாக இருக்கும். சரி பரவாயில்ல. பட் எனிஹவ் மற்ற ஃப்ரான்ச்சைஸில் எல்லாம் நைட் ரைடர்ஸ் ஃப்ரான்ச்சைஸிக்கு தான் அவர் வந்து கோச்சாக இருக்காரு, பவுலிங் கோச்சாக இருக்காரு. ஸோ அதனால எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளே பார்க்குறோம் அந்த எமிரேட்ஸோட ஷேக் அவங்களெல்லாம் பார்க்குறோம். ஜெய்ஷா இருக்கிறாரு, அவரால் தான் சீக்கிரமாக ஆக்ஷன் இருக்குது. ஆஷிஷ் நெகரா இருக்கிறாரு. எல்லாமே அந்தந்த அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. நம்ம ஃப்ளமிங் இருக்கிறாரு, நம்ம காசி அவங்க இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு இதுல இருந்தும் அந்த அஃபிஷியல் வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு செட்டே அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு. நார்மலா இருக்கிறத விட செட் எனக்கு தெரிஞ்சு இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு சின்ன கன்ஃபைன்டான பிளேஸ்ல தான் இருப்பாங்க. ஆனா இப்போ ஒருத்தர் பார்க்காத மாதிரி ரொம்ப கொஞ்சம் பிரம்மாண்டமா கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு பேசிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்து வந்துட்டு என்னென்ன அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்கலாம்.